கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதை நினைத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் அன்று இருந்த சாலமோன் ராஜாவுடைய மகன் போல அவரோடு கூட இருந்த அந்த வாலிப நண்பர்கள் சொல் கேட்டு என்ன செஞ்சாங்க, எல்லா நன்மையுமே சாலமோன் ராஜாவுடைய மகன் இழந்தது போல இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சொல் கேட்டு அநேக நன்மைகளை இழந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அன்று சாலமோன் ராஜா அவருடைய பெற்றோருடைய சொல், புத்திமதி, போதகம் எல்லாவற்றையுமே கேட்டு நடந்ததால் தான் மிகப்பெரிய அரசராய் திகழ்ந்தார். இன்றைக்கும் நீங்கள் வேதம் சொல்லுகிற புத்திமதி, போதனைகள், உங்கள் பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனைகளாம் கேட்டு நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு உயர்வை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தருவார். பாருங்க, ஒரு இடத்திலே ஒரே ஒரு நபரை மாத்திரம் அலங்கரித்து வைத்திருக்கும் போது அங்கிருக்கிற எல்லாருடைய கண்களுமே என்ன செய்யும், அந்த நபர் மீதுதான் படும். அது மட்டுமல்ல, அங்கிருக்கிற எல்லோரை காட்டிலும் அந்த நபரை விசேஷித்து காட்டும். அது போலத்தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை எல்லா வாலிபரை காட்டிலும் விசேஷித்த நன்மைகளாய் நிரப்பி விசேஷித்து காட்ட போகிறார். நீங்களும் அநேகருடைய நல் மதிப்பை பெற்றுக்கொள்ள போறீங்க. God bless you.